சார் உங்களுடைய டெய்லி ஷூட்டிங் ஐ லவ் யூ தான் ஆரம்பிக்கும் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. கமல் சார் சொல்லியிருந்தாரு. எப்படி இருந்தது சார் நீங்க ஆன் போர்ட் வரீங்க தக் லைஃப்ல அப்படின்னும் போது எப்படி இருந்தது? கேரளா பிரஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க இந்த கேள்வியை. அவரை பார்த்து எப்படி ஐ லவ் யூ சொல்லாம போக முடியும்? நான் சின்ன சின்ன ரோல் பண்ணி தான் வந்தேன். அப்போ அந்தையிலிருந்து ஒரு அஸ் எ ஃபிலிம் ஸ்டூடெண்ட் மணி சார் அண்ட் கமல் சார் வந்து என்ன அவர் பார்க்க முடியறதே ஒரு ஆசைன்னு சொன்னா அந்த ஆசைனால சொல்றது ஐ லவ் யூ. அப்புறம் இந்த மணி சார் கூட ஒர்க் பண்ணும்போது சார் மாதிரி ஒரு லெஜெண்டை சாட்டிஸ்ஃபை பண்ணது. சாரோட ஃபிலிம் திங்கிங் வந்து வேற லெவலு. இப்போ ஒரு சீன் பண்ணும்போது நம்ம நம்பி கூப்பிட்டு இருக்குது. இப்போ அந்த சீன் நல்லா பண்ணோம், அதை எப்படி நல்லா பண்ணோம் பயம் இருக்கு. ஏன்னா கமல் சார் இவர் எல்லாருமே இருக்கும்போது பயம்தான் இருக்குது. கம்ஃபர்டபுளா நடிச்ச சீன் வந்து சிம்பு சார் கூட. என்ன நாங்க அப்படின்னு ஜாலியா கம்ஃபர்டபுள் ஆக்கி விட்டாரு அவங்கள. இல்ல சாரும் டென்ஷன்ல இருக்கிறார்ல, எல்லாம் டென்ஷன் கும்பலா டென்ஷனா இருப்போம். எல்லாருமே டென்ஷன்ல இருக்கு. அப்போ வந்து ஓ சேம் பார்ட்டிஸ், அப்போ அது கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. ஆனா கமல் சார் கூட வரும்போது இப்போ நான் வந்து நான் நல்லா நடிப்பான்னு நினைச்சுதான் என்ன இங்க கூப்பிட்டு இருந்தது. அப்போ ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் வரும்போது நான் நல்லா நடிக்கணும்னு காமிக்கணும்ல. அப்போ நான் அந்த சீன் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் வரும்போது ரிஹர்சல் போட்டுச்சு. அப்போ தனாதான் கமல் சார் பொசிஷன்ல இருந்தாரு. ஒவ்வொரு டேக் வரும்போது நான் எனக்கு முடியும்னு சொல்லிட்டு டேக் ரிஹர்சல் பண்ணிட்டேன். அப்புறம் ஃபைனல்னு சொல்லும் போது நான் இங்க திரும்பி இருந்துச்சு. ஆனா அவர் குரலுக்கு ஒரு ஏன்னா அப்புறம் பேக்ல இருந்து கமல் சார் வாய்ஸ் வந்துச்சு. ஐயோ நெக்ஸ்ட் டேக் எல்லாமே ரீடேக். அது என்ன சொல்றது, அது ஒரு நான் ஒரு ஸ்டூடெண்ட், எனக்கு வந்து நான் கத்துக்கிட்டு இருக்குது. கமல் சார் சொன்ன மாதிரி என்னோட லைஃப்ல வந்து அவர் வந்து அவர் பண்ற விஷயங்கள் எல்லாமே வந்து வாட்ச் பண்ணி அது கத்துக்கணும். இல்லைன்னா நான் வந்து சின்ன சின்ன ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய ரிஜெக்ஷன் கிடைச்சிருக்கு எனக்கு. அப்போ கத்துக்கிட்டு வந்த ஆள் தான் நான். 30 years ஆச்சு. இப்போ கொஞ்ச நாள் இருந்துதான் நான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே கிடைக்குது. அப்போ அவரு பண்றது, அவரை பார்த்து அவர் பண்ற விஷயங்கள் எப்படி போயிட்டு இருக்குது. சாரோட ஐபேட்ல ஒரு 400 ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு டெவலும் ஒவ்வொரு ஸ்கிரிப்ட்ஸ் பண்ணிட்டு இருக்குது கமல் சார். அப்புறம் நான் சின்ன கேப் கிடைக்கும் போது மணி சார் கிட்ட எனக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் எல்லாமே கேட்டுருப்பா. சிம்பிள் வேர்ட்ல எப்படி சொல்ல முடியும்னு தெரியாது. அது அந்த மாதிரி எனக்கு கிடைச்சிருக்கு. இது எனக்கு கிடைச்ச என்னோட லைஃப்ல கிடைச்ச என்னோட இந்த சினிமா, ஐ லவ் சினிமா, எனக்கு அது மட்டும்தான் தெரியும். அதுக்கு எனக்கு கிடைச்ச ஒரு அக்செப்டன்ஸ் தான். ஒரு கூட உட்கார முடிஞ்சது, ஒர்க் பண்ண முடிஞ்சது. நான் பண்ணது எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனாலும் வெரி வெரி ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச். எல்லாருமே ஃபேன்ஸ் தான். அப்புறம் இந்த படத்துக்கு எனக்கு ரஹ்மான் சார், என்னால எனக்கு சீன் இருக்கு, கண்டிப்பா வாசிக்கணும் ரஹ்மான் சார். அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கூட கிடைச்சிருக்கு. அப்புறம் ரவி சார் மலையாளத்தில் நிறைய படங்கள் பண்ணிருக்கு. பிக் ஃபேன் ஆஃப் ஹிம். இந்த ஒர்க் வந்து பெரிய ஒர்க் ஆகிடும்னா நான் வந்து ஒவ்வொரு வீக்லுமே எனக்கு கான்டாக்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அவரை கூப்பிட்டு நான் கேட்பேன் எப்படி இருக்கு, என் கேரக்டர் எப்படி இருக்கு, படம் எப்படி வந்திருக்கு. இப்போ அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அண்ட் ஓல்ட் க்ரூ எல்லாருமே சொல்றாரு வேற லெவல், அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்குது. அப்போ அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் அண்ட் பிக் தேங்க்ஸ் டு திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. தேங்க்யூ சார். பயங்கர எக்ஸைட்டடா இருக்காருன்னு தெரியுது. ஆனா கமல் சார் எல்லாரும் சொல்ற ஒரே விஷயம் இதுதான் சார், உங்களை பார்த்தா நடுங்குது, பயப்படுறோம் அப்படின்னு. எதனால சார்? உங்களோட லுக்கா என்னன்னு எனக்கு தெரியல சார். இல்ல என்னோட பயத்தை கடத்திட்டேன் அந்த முகம். எனக்கே பயந்தாங்க ஒவ்வொரு வாட்டி பண்ணும்போது. அதை காட்டிக்க மாட்டேன். வீரம்னா என்ன தெரியுமா? பயம் இல்லாத மாதிரி நடிக்கிறேன். அதை அவங்களை கடத்திட்டு நான் வீர மாதிரி நின்றுட்டு இருக்கேனே தவிர எல்லாருக்கும் பயம் இருக்கும். ஷாட்டுக்கு நடுவில் ஏன் மணிரத்னம் உட்கார மாட்டேங்கிறாருன்னா பயம்தான். ஏன் ரஹ்மான் திரும்ப திரும்ப கரெக்ஷன் ஒண்ணு இன்னும் கொஞ்சம் சேர்க்கிறேன்னா நல்லா வரணுங்கிற பயம்தான். அவர் ஃபோக்கஸ்லயும் அப்படிதான் பண்ணுவாரு, கலர் கரெக்ஷன்லயும் அப்படிதான் பண்ணுவாரு.
இதுல எல்லாருமே நல்லா ஒர்க் பண்ணிருக்காங்க. இது ஏதோ என்னை பத்தி நல்லா சொன்னதுக்கா அவங்கள பத்தி நான் நல்லா சொல்றது அது மாதிரி நடக்கிற மாதிரி இப்ப இருக்கிறவங்களுக்கு தோணும். படம் பாருங்க, நாங்க பேசுனதுல எவ்வளவு நிஜம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அது ஜூன் 5th. இதை தவிர பாக்கி எல்லாம் பேசிட்டீங்கன்னு எனக்கு ஒரு நோட் வந்தது. எஸ் சார். இதை தவிர பாக்கி எல்லாம் பேசிட்டீங்க அப்படின்னாங்க. ஜூன் 5th ரிலீஸ் படம் இல்லைங்களா? எஸ் சார். ஆமா, இது எங்களுக்குள்ள இன்சைட் ஜோக்.